திமுக கூட்டணி 200 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைக்கும் என்று நடிகர் வடிவேலு தெரிவித்துள்ளார். 200 சீட்டுக்கு மேல கண்டிப்பா மறுபடியும் சொல்றேன். 200 நிச்சயம், 200க்கு மேல் நாம் வெற்றி பெறுவது லட்சியம். சென்னை சைதாப்பேட்டையில் திமுக சார்பில் நடைபெற்ற கபடி போட்டி பரிசளிப்பு விழாவில்தான் நடிகர் வடிவேலு பஞ்சவசனம் பேசி விளையாட்டு மேடையை அனல் கிடப்பும் அரசியல் மேடையாக்கினார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை சைதாப்பேட்டையில் நடந்த மகளிர் கபடி போட்டியின் இறுதிப் போட்டியில் பரிசு வென்ற அணிகளை பாராட்டி பேசிய வடிவேலு, மகளிருக்கான சிறப்பான திட்டங்கள் திமுக ஆட்சியில் தொடங்கப்பட்டவை என்றும், குறிப்பாக மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பெண்களுக்கு சொத்தில் சம பங்கு கொண்டு வந்ததை குறிப்பிட்டு பேசினார். ஏன்னா இப்படி பெண்களுக்கு அருமையான விஷயத்தை பண்ணது நம்ம கட்சி தான். அதாவது சொத்துல முதற்கொண்டு ஐயா கலைஞர் ஐயா என்ன பண்ணாரு, அது ஒண்ணு போதுங்க, அந்த ஒரு விஷயம் போதும். பெண்களுக்கு சம பங்கு அப்படின்னு சொத்தை பிடிச்சா கூட ஆண்பிள்ளைக்கு மட்டும் இல்லை, பெண் பிள்ளைக்கும். ஏன்னா ஒரு தகப்ப 2 பையனை போக்குறாரு, 2 பொண்ணை போக்குறாரு, அந்த பெண் பிள்ளைகளுக்கும் சொத்து எழுதி வச்சது தான். இந்த காட்சியை பார்க்கும்போது அவர் ஆரம்பிச்சு வச்ச அந்த பிள்ளையார் சொல்லி எனக்கு அப்படியே நினைவு, ரொம்ப மகிழ்ச்சியா. வரும் தேர்தலில் 200 தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி பெறுவது உறுதி என்பதை விளையாட்டு போட்டி எடுத்துக்காட்டுவதாக வடிவேலு குறிப்பிட்டார். இது முதல்வர் கோப்பு மட்டும் இல்லை, 2026 நம்ம வெற்றி பெற போறதுக்கு சேர்த்து அந்த கோப்பை. இது இந்த துறைக்கு மட்டும் இல்ல, எல்லா தரப்புல இருக்க மக்களுக்கு போறா. இந்த 2020 எலெக்ஷனுக்கு அப்புறம் எல்லா மக்களுக்கும் நல்ல வாழ்க்கை. 200 நிச்சயம், 200க்கு மேல் நாம் வெற்றி பெறுவது லட்சியம். திமுக கூட்டணி எக்காலத்திலும் தோற்காது என்றும், தேர்தலுக்கு பிறகு பல நிகழ்வுகள் நடக்க உள்ளதாகவும் வடிவேலு தெரிவித்தார். நல்ல விளையாடுங்க, நம்ம அரசு வெற்றி பெற்றதுனால இதை விட இன்னும் பெரிய பெரிய பரிசெல்லாம் இருக்கு, பெரிய பெரிய விளையாட்டெல்லாம் இருக்கு. கிளப்புங்கள். கபடி வீராங்கனைகளை ஊக்கப்படுத்தும் வகையிலும், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுக அரசை சுட்டும் வகையிலும் எம்ஜிஆர் நடித்த அரசகட்டளை திரைப்படத்தின் பாடலை பாடி அரங்கில் இருந்தவர்களை ரசிக்க வைத்தார். வேட்டையாடு விளையாடு, விருப்பம் போல விளையாடு, வீரமான நடையை போடு. வேட்டையாடு விளையாடு, விருப்பம் போல விளையாடு, வீரமான நடையை போடு. நீ வெற்றி என்னும் கடலில் ஆடு. இன்னும் வெற்றி பெற்றிருப்போம். நம்ம 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 அரசு நம்ம ஆட்சி எப்பயுமே இந்த காலத்தில் தோக்காது, வெற்றி மேல் வெற்றி பெறும். நடிகர் வடிவேலு திமுகவிற்கு ஆதரவாக பேசுவது இது முதல் முறை அல்ல. கருணாநிதி, ஜெயலலிதா போன்ற ஆளுமைகள் இருந்தபோதே 2011ஆம் ஆண்டு தேர்தல் களத்தில் அதிமுக தேமுதிக கூட்டணியை எதிர்த்து சூறாவளி பரப்புரை மேற்கொண்டார். அப்போது விஜயகாந்தை விமர்சித்து பரப்புரை செய்தது பேசுபொருளானது. தற்போது விஜய் அரசியல் களத்தில் உள்ள நிலையில் திமுக கூட்டணியை மீண்டும் ஆட்சி அமைக்கும் என ஆருடம் கூறியிருக்கிறார் வடிவேலு.